ஒரு சிலர் சிஎம்மாக இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரு? அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இப்போ சில நேரம் செயற்குழு கூட்டத்திலலாம் சாப்பாடு ஒரு வாட்டி கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து போயிடுச்சு. அப்போ அம்மாலாம் இருந்திருக்காங்க, ஜானியம்மா, ஜெயலலிதா அம்மாலாம் இருந்திருக்காங்க, ஜெயலலிதா அம்மா, ஆமாம் ஐயா இருந்திருக்காரு, எல்லாம் இருந்திருக்காரு, மினிஸ்டர்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. சாப்பாடு போயிருக்குது. ஆமாம். அப்போ குழம்பு மீன் ஒன்று கொடுக்காம போயிட்டாங்க பொழுது. அப்போ ஒரு மீன் வேறு மாதிரி இருந்துச்சு பொழுது. அதை பண்ணோன்னே இது என்ன இப்படி இருக்குது, கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. இது என்ன இப்படி இருக்குது, இது மாதிரி பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுவார். எதுக்குமே ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து நீ யாருக்காக இருந்தாலும் சப்ளை பண்ணு, அதை பார்த்துட்டு பண்ணு, இல்லாட்டி பண்ணாத. கடையில் என்ன சார் ஸ்பெஷலுங்க? நம்ம கடையில் பொறுத்த வரைக்கும் நண்டு ஃபேமஸ்ஸு. நண்டு மசாலா ஒரு நண்டு கிட்டத்தட்ட 1/2 kg இருக்கும். அது ஒரு நண்டு 1/2 kg இருக்கும். அது ஆமாம், 1 கிலோன்னு பார்த்தா 2 நண்டு. அது 2 நண்டு, 1 கிலோக்கு 2 நண்டு தான். நல்ல பெரிய நண்டு, நல்லா அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லாருமே க்ரீன் கலரில் தான் நம்ம இதுவே, வேறு எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. அப்படி எங்கள் இதில் அப்படி வேறு மாதிரி டேஸ்ட் பண்ணுவாங்க. வீட்டில் செய்கிற மாதிரியே தான் பண்ணுவாங்க. இந்த பொடி போட்டு அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. எங்களது டேஸ்ட்டே வேறு. விரும்பி வருவாங்க. அந்த நண்டு கேட்குறதுக்காட்டியே ஃபோன் பண்ணுவாங்க. காலைல 9 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சார் வர லேட் ஆகும் சார், 2 மணிக்கு ஆகும் சார், கொஞ்சம் நண்டு மட்டும் எடுத்து வச்சுருங்க சார், ஒரு 3 நண்டு எடுத்து வைங்க சார், ஒரு 4 பேர் வரோம் சார். சரி ஓகே சார், ஒரு நண்டு 2 பேர் சார், பரவாயில்ல சார், பெண்ணு நாங்கள் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்றோம் சார், நல்லாயிருக்கும் சார் டேஸ்ட்டாக. அந்த நண்டு சாப்பிட்றதாண்டி சார் வரோம், சூப்பும் நண்டு சூப்பு சாப்பிட்றதான் சார் வரோம், எடுத்து வச்சுருங்க சார், கண்டிப்பாக வந்துடுங்க சார். ஆமாம், இப்போ லண்டன்லேருந்து அமெரிக்கா எல்லாத்துக்கும் பார்சல் போகுது. இங்கேருந்து பார்சலு கேடாது. அது நாங்கள் அதிகபட்சம் நாங்கள் தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணால் நாங்கள் தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நல்லா பாக்ஸில் நல்லா பேக் பண்ணி கரெக்டாக அவங்க சொல்லிடுவாங்க சார், இன்னும் பாக்ஸ் போட்டிலாம் இன்னும் 2 கவர் சேர்த்து கட்டுங்க சார், நல்லா கீழே விழுது அது மாதிரி கொடுங்க சார். நாங்கள் போய் சூடு பண்ணியாவது எப்படியாவது சாப்பிட்றோம் சார். நிறைய பேர் மலேசியா, சிங்கப்பூர் இவங்க அதிகமாக வருவாங்க. எம்ஜிஆர் பாடல் கேட்கவாகவும், அவர் படம் பார்க்குறதுக்காகவும் எல்லாம் வருவாங்க. வந்தாலே ஃபஸ்ட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் போய் அந்த 2 நண்டு சொல்லிடுங்க, இந்த சூப் சொல்லிடுங்கண்ணே, அப்போ கை கழிட்டு வந்துடுறேன். உட்காந்து ஆர்டர் சொல்ல மாட்டாங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்தோம்னா மலேசியா, சிங்கப்பூர் கஸ்டமர்லாம் உட்காந்து மெனு கார்டு கொடு, அது நான் பார்த்து சொல்கிறேன், டைமிங் கொடுப்பாங்க. இங்கே அந்த டைமிங்கே வேலை கிடையாது. இன்னமும் பல ரெஸ்டாரண்ட்டில் வந்து மெனு கார்டு கொடுங்க சொல்லி பொறுமையாக பார்க்கலாம் கிடையாது. வந்து நம்ம கடையில் என்ன ஃபேமஸ் அவங்களுக்கே தெரியும். சார் வந்து நண்டு கொடுத்துருங்க,